தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2024 ஆங்கில புத்தாண்டோட ராசி பலன்களை பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணணும், ஒவ்வொரு ராசிக்கும் 2024 என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். 2024 சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? அமோகமான ஒரு ஆண்டா இருக்கும். சென்ற ஆண்டு தேவையில்லாத பஞ்சாயத்துகளை சந்திச்சிருப்பாங்க. சில மனஸ்தாபங்கள், வெளியே சொல்ல முடியாத ரகசியங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் விடுபட்டு இந்த ஆண்டு கண்டசனியே நடந்தாலும் அதோட தாக்கம் பாத்தீங்கன்னா ஏப்ரலுக்கு மேல இவங்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பா இருக்கும். சிம்மராசிக்காரர்களுடைய நட்சத்திரமும் குணங்களும் எப்படி இருக்கும்? சிம்ம ராசின்ற போது பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற நட்சத்திரம் மகம், பூரம், உத்திரம். இந்த சிம்ம ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா 12 ராசியிலே மற்றவங்க கவலையை கேட்டு பரிதாபப்படுறவங்க இவங்க தான். எல்லாரும் சொல்லுவாங்க சிம்மராசி கோபக்காரங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. மற்றவங்களோட என்ன கஷ்டமோ நல்ல குட் கவுன்சிலிங் பண்றவங்க இவங்க பெஸ்டா இருப்பாங்க. அடுத்தது இவங்க எந்த ஒரு நான் தப்பு செஞ்சேன்னா சபையில கூட ஒத்துக்குவாங்க. கரெக்டுன்னு இருப்பாங்க. பக்காவான எப்படி சொல்ற பர்ஃபெக்ஷனான பர்சன் சிம்மராசி நேயர்கள். அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்பர் 1னா சிம்மராசி. படிக்கவே இல்லை சிம்மராசி. அவங்க கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அதை எப்படி பண்ணணும் பிளான் போட்டு வச்சுட்டு அப்புறம் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அந்த ஸ்பாட் இதுவே அவங்க கிட்ட கிடையாது. 2024 சிம்மராசிக்காரர்களுக்கு பொருளாதாரமும் தொழிலும் எப்படி இருக்கும்? 2024 இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சிம்மராசி நேயர்களுக்கு அனுகூலமான ஆண்டாக இருக்க போது. அதுவும் மே மாதத்துக்கு அப்புறம் பொருளாதாரம் மிக சிறப்பான ஒரு அம்சத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் பார்த்தீங்கன்னா இந்த February 28 வரைக்கும் இருக்குங்க. அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சரி புரிதலும் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த 7ல் இருக்க சனி ஜோதிட துறையில சனி 7ஆம் இடத்துல திக்பலம்ங்க. எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாலும் இவங்களோட கணவரோ அல்லது மனைவியோ இவங்களை எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்க கூட அந்யோன்யமா அழகா போயிட்டு இருப்பாங்க. திருமணம் கைகூடி கொடுக்கும். திருமண வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். அவங்களோட உத்தியோகம் எப்படி இருக்கும்? உத்தியோகத்துல கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இந்த வருஷம் அதிகமா இருக்கும். ஆனா கொஞ்சம் பல்ல கச்சிக்கிட்டு பண்ணிட்டாங்கன்னாக்கா அக்டோபருக்கு மேல இவங்க எதிர்பார்த்த துறையோ இல்ல இவங்க எதிர்பார்த்த வருமானமோ இல்ல இவங்க எதிர்பார்த்த பதவியோ ஈஸியா அவங்களுக்கு கிடைக்கும். 2024 சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கொடுக்கும்? சிம்மராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2024 வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்களால லாபங்கள், அதுலயும் இந்த போக்குவரத்து துறையில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுக்கும். அதே போல அதுல இன்னும் கொஞ்சம் அச்சீவ்மெண்ட் எடுப்பாங்க. நிறைய அவார்ட் வின்னர்ஸ் இந்த வாட்டி சிம்மராசியில அதிகமா இருப்பாங்க. செய்யற தொழில்ல மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசி இந்த 12 ராசியில சிம்ம ராசி சிறப்பா இருக்கும். 2024 சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய முறைகளும் வழிமுறைகளும் அவங்க வணங்க வேண்டிய கடவுளும் என்னன்னு சொல்லுங்க. திருவண்ணாமலை இருக்கு பாத்தீங்களா, அதுலேருந்து 16 கிலோமீட்டர் தள்ளி தேவிபுரம்னு இருக்குங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பொன்மலை நாதர் அப்படின்றதையும் அதே போல கனககிரீஸ்வரி அப்படின்ற ஆலயம் இருக்காங்க. இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னா எல்லா கோயிலும் அபிஷேகத்துக்கு சகல விதமான இந்த ஆலயத்துல மட்டும்தான் வெந்நீர் எடுத்து ஊத்தி அபிஷேகம் பண்ணுவாங்க. எந்த கடவுள் இருக்காங்க? சிவன் இருக்கு. அதான் பொன்மலை நாதர், அந்த மலையே பொன்னாக்க கூடியவர். அவருக்கு இந்த சுடுதண்ணி நல்ல கொதிக்க சுடுதண்ணில அபிஷேகம் பண்ணுவாங்க. அதான் அங்க இருக்கக்கூடிய விசேஷமே. வெறும் 2 மணி நேரம் தான் கோயில் திறந்து இருக்கும். அதுலயும் இந்த சிம்மராசிக்கு 8 கண்டஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறது. இந்த கோவிலுக்கு போய் அந்த வெந்நீர் அபிஷேகத்தை கண்ணால பார்த்துட்டு வர்றது மலை போல வர பிரச்சனைகள் தூசி போல போயிடும். 2024 சிம்மராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட வண்ணம் என்ன? வெண்மை நிறம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 2024 சிம்மராசிக்காரர்களுக்கு தாந்திரிக பயிற்சி எப்படி இருக்கும்? அதாவது இந்த 2024 இவங்க சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா எறும்புகளுக்கு உணவு கொடுக்கறது. இந்த தாந்திரிகம் மட்டும் இவங்க சரியா பண்ணிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடலாம் வசதி இருந்தா. வசதி இல்லாதவங்க ஒரே 1 ஸ்பூனு சர்க்கரையை கொட்டுங்க, 100 எறும்பு வந்துடும் அந்த இடத்துல. இவங்க இந்த வருடம் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்னதானம் எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்களோ அவ்வளோ லக்கு, அவ்வளோ லாபம், அவ்வளோ கருமா கழியும். ஸோ அதுக்கு எறும்புக்கு போடுறது பார்த்தீங்கன்னாக்கா மனித நடமாட்டம். ஏன்னா அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுல்ல, இல்லாத இடமா பார்த்து போட்டு தினைக்கும் ஒரு கொஞ்சோண்டு எடுத்து போடுங்களேன், அதோட ரிசல்ட்டை பாருங்க. சிம்மராசிக்காரர்கள் 2024 என்ன மாதிரியான ரத்தின கற்கள் யூஸ் பண்ணணும்? ரெட் ஸ்டோன். இந்த ஸ்டோன் யூஸ் பண்றது சிம்மராசிக்கு நல்ல ஒரு
வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசியில் இருக்கும் குழந்தைங்களோட படிப்பு எப்படி இருக்கும்? இந்த வருடம் வந்து நல்ல ஐக்கியம் சூப்பரா இருக்கும். ஆனா கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கும். அதுல கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பார்க்கணும். படிக்கிற குழந்தை கூட திடீர்னு மந்தமா உடல் ஆரோக்கியத்துல என்னன்னு கண்டிப்பா பார்க்கணும். ஆனா இந்த வாட்டி வந்து ஐக்கியம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு எய்மோட படிப்பாங்க சிம்மராசி. ஆனா மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல். ஏன்னா இந்த வருஷம் ஆனுவல் எக்ஸாமும் சரி, அந்த ஃபைனல் எக்ஸாமும் சரி, பேரண்ட்ஸ் கொஞ்சம் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா மே மாசத்துக்கு அப்புறம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும். நன்றி. நன்றி.